அப்போ என் வாழ்க்கையை நான் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் வார்த்தையை மாற்றணும். எப்போதுமே இந்த பவர் ஆஃப் வேர்ட், எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, பேசுகிற வார்த்தைகள் சரியா இருந்தா உங்க வாழ்க்கை வல்லமையா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமென். நம்ம ஊர்ல அந்த கருணாக்கியம்ல அந்த மாதிரி அது எல்லாருக்கும் அப்படிங்கல, எல்லா நாக்குமே அப்படிதான். ஒரு நாக்கை வச்சு ஜீவனையும் கொண்டு வரலாம், மரணத்தையும் கொண்டு வரலாம். மரணமும் ஜீவனும் எதுல இருக்குது? நாவின். இதெல்லாம் நீங்க விளையாட்டை எடுத்துக்க கூடாது. இது குறித்து ஒரு கான்சியஸ் உங்களுக்கு இருக்கணும். சும்மா ஏதோ பைபிளில் போட்டிருக்கு அப்படி கிடையாது. வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. தினந்தோறும் நீங்க என்ன வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதனுடைய தொகுப்பு தான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். அப்போ என் வாழ்க்கையை நான் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? உங்க வார்த்தையை மாற்றணும். We want change your life and change your word. பேசாதீங்க. பார்க்கறது, அனுபவிக்கிறது, நடக்கிறதுலாம் எனக்கு நல்லது தான் நடக்கும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன். நான் கடன் வாங்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் கையிடுகிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். சொல்ல சொல்ல சும்மா நீ விளையாட்டா எடுத்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும். டேக் சீரியஸ். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? மஸ்ட் ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். என்னத்தையோ வளரி தள்ளிக்கிட்டு வாழ்க்கை நல்லாவே இல்லையே ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா உங்க நாக்குக்கு தான் முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த நாக்கை ஒழுங்கு ஆக்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா நாக்கை ஒழுங்காக்காம வாழ்க்கையை ஒழுங்காக்க முடியாது. இதெல்லாம் பைபிளில் இருக்கிற ஆழமான சத்தியங்கள். இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நல்ல வார்த்தையை பேசுனீங்கன்னா உங்கள் வார்த்தையினால் உங்கள் எதிர்காலங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது. Your tongue have a creative power. உங்கள் நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. உங்கள் நாவின் வலிமையை கொண்டு ஜீவனை, நன்மையை, வெற்றியை, பெருக்கத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஆமென். அப்ப பைபிள் எப்படி போட்டிருக்கு பாருங்க, மரணமும் ஜீவனும் எதுல இருக்குது? யார் நாவின் அதிகாரத்தில்? எல்லாம் சொல்லுங்க, ஏன் நாக்கு. உங்க நாக்கு தான் உங்க போக்க தீர்மானிக்கும். பெரிய கப்பல் சிறிய சுக்கானால் திருப்பப்படுவது போல் உங்க வாழ்க்கைன்ற கப்பலை திருக்கக்கூடிய சுக்கான் உங்க நாக்குன்னு யாக்கோபு சொல்லுகிறார். ஆமென்.